மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே நாங்கள் நிறைய வந்து யுத்தத்துக்கு முன்னர் யுத்தத்துக்கு பின்னர் வந்து நிறைய அ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ம். மக்களை சந்திச்சோம். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு சமுர்தியை பெற்றுக்கொள்ளக்கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. தான் ஒரு பயனாளியாக தகுதி வாய்ந்திருந்தும், தனக்கு சமுர்தி உதவியை எவ்வாறு, எங்கு, யாரிடம் கோரி பெற்றுக்கொள்வதென்று கூட தெரியாத நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். சாரி, தடங்களுக்கு வருந்துகின்றேன். அ இப்ப நீங்க சமுர்தியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தெரியாது என்று கூறுகிறீர்கள். ஏன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது? அதாவது அதுக்குரிய அந்த அந்த அறிவிப்புகளை அந்த தொடர்புடைய அந்த நிறுவனம் கொடுக்கவில்லையா? அல்லது அது தொடர்பான விழிப்புணர்வை அந்த நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கவில்லையா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க சொல்ல பார்த்தால், சில வேளை மக்களுக்கு வந்து அறியாமை, தெரியாமை என்றதுல ஒரு விஷயம். யாரிடம் போய் எப்படி கேட்பது? எவ்வாறு கேட்பது? ஒருவேளை ஒரு கிராம சேவகரிடம், அப்ப அந்த காலங்கள்ல சமுர்தி திட்டங்கள் ஆரம்பித்த காலங்களிலே கிராம சேவகர் அல்லது ஒரு சமுர்தி உத்தியோகத்தர் இருந்திருப்பார். அவரிடம் போய் எனக்கு இந்த சமுர்தி தொடர்பான விவரங்களுக்கு நான் விண்ணப்பங்கள் மேற்கொள்ள வேணும். எனக்கும் இத செஞ்சு தாங்கோன்னு கேட்கும்போது, சரி, சரி உங்களுடைய பேரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று வாக்களித்த சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் காலம் செல்ல, செல்ல, செல்ல இவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த திட்டங்கள் கிடைக்காது. ஆனால் அ இந்த இவர்களை வழிகாட்டுவதற்கு சரியான முறையில் நீங்கள் சொன்னது போல இந்த மக்களுக்கு அது அறிவூட்டப்படவில்லை. இந்த திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பயனாளி அது எந்தெந்த நியமங்களுக்கு கீழ இருக்க வேண்டும். அது யாருடைய தவறு? தவறு என்று சொல்வதை விட, அ தங்களுடைய கடமைகளையும், பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றாத ஒரு குறிப்பிட்ட சிலர் இருப்பதால், மக்களுக்கு இந்த சேவைகள் சரியாக போய் சேர்வதில்லை.